கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லட்சுமி ஆண்டியப்பன். அதாவது நம்ம இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லு. இந்த பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்றது கடைசி நிலை, அது நமக்கு தேவையில்லை. இந்த பிரத்யாகாரம் அதுனா என்ன? நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கு. பிரத்யாகாரம்னா நம்மளோட 5 சென்சஸை நம்ம கண்ட்ரோல் பண்றது தான் அந்த பிரத்யாகாரம். நம்ம ஆசனங்கள் பண்றோம், பிராணாயாமங்கள் பண்றோம், இதெல்லாம் அந்த உடம்புல இருக்கக்கூடிய நாடி நரம்புகளோட டென்ஷனை குறைக்கிறோம். உடம்புக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்கறதுக்கு தான் நம்ம பிராணாயாமம் பண்றோம். இந்த பிரத்யாகாரம்ன்றது நம்ம உணவு முறையோட ரிலேட்டட். அதாவது நீங்க உணவு முறையில நான் சொல்ற மாதிரி உப்பு புளி காரத்தை வந்து நீங்க மிதப்படுத்தி சாப்பிடணும். நம்மளோட 5 சென்சஸையும் கண்ட்ரோல் பண்றது தான் வந்து இந்த பிரத்யாகாரம். நம்மளோட உணவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட குணாதிசயங்களும் இருக்கும் அப்படின்னு திருமூலர் வந்து திருமந்திரத்துல சொல்லியிருக்கு. தாரணைனா என்ன? கான்சென்ட்ரேஷன். உங்க ஒரு ஏஜுக்கும் ஒரு மாதிரி கான்சென்ட்ரேஷன். நீங்க வந்து செய்யற தொழிலையே நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு டெடிகேஷன். இதெல்லாம் வந்து தாரணையில வரும். தியானம்ன்றது மெடிடேஷன்ன்றது நீங்க பிரச்சனை இருக்கிறவங்க, உடம்புல நோய் இருக்கிறவங்க, உங்க உடம்பையே ஒரு இதுவா நினைச்சு நீங்க மெடிடேட் பண்றது தான் வந்து இந்த தியானம்ன்றது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து வீரபத்ராசனம். அதாவது நமக்கு வந்து திட நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த வீரபத்ராசனம் நம்மளோட மனசை வந்து நம்ம அலைப்பாய விடாம கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடியதுதான் இந்த வீரபத்ராசனம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த தாரணைக்கு இது வந்து ஒரு முதல் படி. இன்னைக்கு இந்த ஆசனத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? முதல்ல வஜ்ராசனத்துல இருந்து மெதுவா எழுந்து நில்லுங்க. காலை மெதுவா அகலமா வைங்க. உங்க இடுப்புக்கு மேல கொஞ்சம் அகலமா வச்சுக்கலாம். இப்போ இந்த வீரபத்ராசனத்தோட முதல் வார்ம் அப் பயிற்சி இப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வலது காலை மட்டும் சைட்ல திருப்புங்க, வலது பக்கமா. சரி, இப்போ 2 கையையும் உங்க காலுக்கு முன்னாடி வைக்கணும். குனிஞ்சு கால் முட்டியை மடக்கி கால் முன்னாடி இப்படி வைக்கணும். இப்போ நெத்தி வந்து தலையத்தோட முயற்சி. எல்போ மடக்குனீங்கன்னா நெத்தி மெதுவா அந்த பொசிஷன்லயே ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா எழுந்துருங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. அதே மாதிரி இடது கால், இடது பக்கம். இது வந்து வீரபத்ராசனத்தோட நம்ம வார்ம் அப் பண்றோம். கை 2ஐயும் முன்னாடி வைக்கணும். மெதுவா நெத்தி தலையத்தோட முயற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா எழுந்துருங்க. கால் 2ஐயும் சேர்த்து வைங்க. 2 மூச்சு. இப்போ இந்த வார்ம் அப் பயிற்சியை வந்து நீங்க ஆரம்பத்துல 3 தடவையிலேருந்து 5 தடவை வரைக்கும் பண்ண ஆரம்பிக்கலாம். 10 எண்ணிக்கை இருக்கணுங்கிறது கிடையாது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீங்க மாத்தி மாத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். காலை கொஞ்சம் அகலமா வைங்க. இப்போ வீரபத்ராசனத்தோட 2வது நிலை, இறுதி நிலை தான் வீரபத்ராசனம். அந்த ஆசனத்தை எப்படி நீங்க பழகணும், அதுக்கு முன்னாடி இந்த காலில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வார்ம் அப் பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ வலது காலை ஒரு பக்கமாக திருப்புங்க. இப்போ வலது கையை வலது முட்டியில் வச்சுக்கணும். இடது கையை வச்சு எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வளைக்கலாம். இதுவாக எழுந்துருங்க. 2 மூச்சு. அப்படியே இடது பக்கம், இடது கை முட்டி,
இடது கால் முட்டியில் இடது கையை வச்சு மெதுவாக எழுந்துருங்க. 2 மூச்சு. இப்போ வீரபத்ராசனத்தோட இறுதி நிலை. காலை அகலமா வைங்க. இப்போ வலது காலை ஒரு பக்கமா திருப்புங்க, வலது பக்கமா. இப்போ கை ரெண்டையும் எக்ஸாக்டா ஷோல்டர் லெவலுக்கு நேரா வைக்கணும். இப்போ எந்த காலை திருப்பி இருக்கீங்களோ அந்த கையை நீங்க பார்க்கணும். உங்க பார்வை அந்த கையிலேயே இருக்கணும். இப்போ வலது கால் முட்டியை மடக்கணும். எவ்வளோ மேக்ஸிமம் மடக்கி நீங்கள் உட்காரும் போது இந்த செஸ்ட்டை நல்லா பின்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வளர்ந்துருங்க. கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 மூச்சு. இப்போ காலை அகலமாக வைங்க. இப்போ இடது பக்கமாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இடது பக்கமாக காலை திருப்புங்க. கை ரெண்டையும் எக்ஸாக்டாக ஷோல்டர் லெவலுக்கு நீட்டணும். உங்கள் இடது கையில் பார்வை இருக்கணும். இடது காலை மடக்கி மெதுவாக ஒரு ஸ்ட்ரெச். நீங்கள் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட் ஆஃப் த தை, அந்த தைஸ்குள்ள பேலன்ஸ் பண்ணியிருக்க கால் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்படியே ஒரு 10 எண்ணிக்கை இருக்கலாம். மெதுவாக அழுந்துருங்க. கால் ரெண்டையும் சேர்த்து வைங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஆசனத்தை நேராக திரும்பி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நேராக திரும்புங்க. இப்போ வீரபத்ராசனத்தோட நம்ம வார்ம் அப் பண்ண போகிறோம். காலை அகலமாக வைங்க. இந்த வார்ம் அப் பயிற்சி நான் இப்போ குனிஞ்சி உங்களுக்கு 10 எண்ணிக்கை வரைக்கும் இருக்க சொன்னேன். அது தேவையில்லை. நீங்கள் குனிஞ்சி தொட்டு எந்திரிச்சிட்டு நீங்கள் அடுத்த பக்கம் போயிடலாம். மாற்றி மாற்றி நீங்கள் ஒரு 3 தடவை பண்ணலாம். வலது பக்கம் காலை திருப்பணும். கையை கீழே வைங்க. அப்படியே நெத்தி முட்டியத்தோட முயற்சி தரையத்தோட. அதே மாதிரி இப்போ இடது பக்கம் வார்ம் அப் பயிற்சி பண்ணும்போது இந்த கால் முட்டி கால் நீட்டி இருக்க கால்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுறலாம். அடுத்த பக்கம் பழக பழக நீங்கள் இதை கொஞ்சம் ஃபாஸ்டாகவே பண்ணலாம். இடது பக்கம் நேரம் அளந்துருங்க. கால் சேர்த்து வைங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. கால் அகலமாக வச்சு வீரபத்ராசனத்தோட 2வது நிலை. அல்லது காலை திருப்பி அப்படி எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் இடுப்பை பெண்ட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் நீங்கள் பெண்ட். இதில் ரொம்ப எளிமையான பயிற்சி தான் இது. இடுப்பில் இருக்கக்கூடிய சதை இதெல்லாம் குறைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனமும் கூட. அடுத்த பக்கம் ஒரு இதையும் நீங்கள் 3 தடவையிலேருந்து 5 தடவை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். நார்மல் ப்ரீதிங்கில் பண்ணணும். அடுத்த பக்கம் கால் சேர்த்து வச்சு 2 மூச்சு. வீரபத்ராசனத்தோட ஃபைனல் ஸ்டேஜ்.
கான்சன்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணும். வீரபத்ராசனம். கை பர்பண்டிகுலராக நீட்டுங்க. அப்படியே வலது பக்கம் முட்டியை மடக்கலாம். இந்த பாஸ்டரில் நீங்கள் ஒரு 10 எண்ணிக்கை வரைக்கும் இருக்கலாம். மெதுவாக எழுந்துருங்க. அப்படியே இடது கால். எழுந்துருங்க. கை இடுப்பில் வச்சு கால் சேர்த்து வைங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டே பண்ணோம். அதனால் காலை மடக்கி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வஜ்ராசனத்தில் உட்காரலாம். நேராக திரும்பி வஜ்ராசனத்தில் உட்காருங்க. கையத்தோட மேலே வச்சு நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காரணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வீரபத்ராசனத்தின் முதல் 3 நிலைகளை நீங்கள் பழகி கான்சென்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வீட்டை சுத்தம் செய்ய என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு மேல இந்த விலைவாசியை மறந்துடு. இப்ப சின்ன லைசால் ஒரு விலையில் 3 வேலை. கடினமான கரைகளை போக்கும் 99.9% கிருமிகளை கொல்லும் மற்றும் நறுமணத்தை தரும். வெறும் 26 ரூபாயில சின்ன லைசால். சேமிப்பு இப்ப என் கையில. ஆரோக்கியமான வீட்டுக்கென லைசால் மட்டுமே. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த சக்தி வாய்ந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று காணுகின்ற ஒரு தலைப்பு, கேது எங்கெங்கு இருந்தால் என்னென்ன பலன். இந்த தனி கிரக ஆராய்ச்சியிலே கேதுவின் தன்மையை இப்பொழுது நாம் காண்போம். கேது லக்னத்திலே இருக்க பெற்றவர்களுக்கு அந்த ஞானம், இறைத்தன்மை அதிகமாக இருக்கும். இறை நாட்டம் அதிகமாக இருக்கும். அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே இறைத்தன்மை அடைவது, புத்திசாலித்தனமாக இருப்பது. கேது 2இல் இருக்க பெற்றவர்களுக்கு பேச்சு எப்பொழுதும் தத்துவமாக இருக்கும். வசீகரமான பேச்சியை உடையவர். தத்துவத்தையும் வேதாந்தத்தையும் அங்கே சுட்டிக்காட்டு பிறரை இயக்கக்கூடியவர். கேது 3இல் இருக்க பிறந்தவர்களுக்கு சகோதர வழியிலே குறைபாடுகள் இருந்தாலும் கூட 3வது இடம், 6வது இடம், 11வது இடம், இந்த அரவு கிரகங்கள் என்று சொல்லப்பட்ட பாம்பு கிரகங்களுக்கு இது திருப்தியான இடம், அதிக வலிமையை கொடுக்கின்ற இடம், நன்மையை கொடுக்கின்ற இடம் என்று ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது. ஆகையால் கேதுவின் அந்த 7 வருட காலம் அவர்களுக்கு திருப்திகரமாக இருக்க, ஜனன ஜாதகத்திலே 3வது இடத்திலே இருக்க பிறந்தவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறது. 4இலே கேது இருக்க பிறந்தவர்கள் தாயாரிடம்